வணக்கம். நம்ம பண்ணை ஆரம்பிக்கும் பொழுது, ஆரம்பத்தில குஞ்சுகள மட்டும் வளர்த்து பெரிய கோழிகளாக்கி, அத விற்பனை பண்ணலாம் அப்படிங்கிற மாரி ஒரு முடிவுல தான் இருந்தோம். ஆனா, பண்ணைய நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ரன் பண்ண மக்களோட தேவை என்னவா இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு தகுந்த மாரி மாற ஆரம்பிச்ச நண்பர்களே. மேக்ஸிமம் எல்லாரோட தேவையும் பெரிய கோழிகள் வாங்குனா அதோட பட்ஜெட் அதிகமா இருக்கிற பட்சத்தில, எல்லாரும் பெரிய கோழிகள விட குஞ்சுகள தான் அதிகமா வாங்குறதுக்கு தயாரா இருக்கிறாங்க நண்பர்களே. குஞ்சுகள்ல அந்த ஒரு நாள் குஞ்சுகள வாங்கி நெறைய பேர் சிரமப்பட வேண்டாம். ஒரு நாள் குஞ்சுகள் வளர்க்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் தாங்க. ஆரம்பத்தில அதுக்கு நிறைய மெடிசின்ஸ் தெரிஞ்சிருக்கணும். கோழி குஞ்சுகள வளர்க்குறதுக்கு ப்ராப்பரான பராமரிப்பு விஷயங்கள்லாம் நமக்கு தெளிவாவே தெரிஞ்சிருக்கணும் நண்பர்களே. அதனால எடுத்த உடனே நான் 1 டேலேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்க வேண்டாம். நானே கூட ஆரம்பத்தில சொல்லியிருப்பேன். டே ஓல்டுலேருந்து ஆரம்பிச்சு வளர்த்துருங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பேன். ஆனா டே ஓல்டுலேருந்து ஆரம்பிச்சு வளர்க்குறத விட 1 மந்த்தா வளர்க்குறது தான் உங்களுக்கு பெட்டரான சாய்ஸா இருக்கும். ஏன்னா 1 மந்த்தா வளர்த்து அந்த பெரிய கோழிகளா எப்படி உருவாக்குறதுங்கிற விஷயத்த முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறமா நம்ம டே ஓல்டுலேருந்து நம்ம பண்ணையில நம்ம உருவாக்குவோம் கோழி குஞ்சுகள. அப்போ நம்ம டே ஓல்டுலேருந்து 1 மந்த் வரைக்கும் அதை எப்படி வளர்க்கலாம். பொதுவா நிறைய பண்ணையாளர்கள் பெ ஆரம்பத்தில குஞ்சுகளா வளர்க்கலாம். பெரிய கோழிகளா குடுக்கலாம். அப்புறம் முட்டைக்காக வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முடிவுல வந்திருப்பீங்க. ஆனா ஃப்யூச்சர்ல கண்டிப்பா உங்க முடிவு நீங்க ஆரம்பத்தில எடுக்கிறதுக்கும், ஃப்யூச்சருக்கும் கண்டிப்பா உங்க முடிவு மாறும். என்னவா மாறும் அப்படின்னா, மக்களோட தேவை என்னவா இருக்கோ அத பொறுத்து நீங்க உங்கள மாத்திப்பீங்க. நானும் அப்படிதான் மாறிட்டேன். ஏன்னா நான் ஆரம்பத்தில முடிவெடுத்தது பெரிய கோழிகள குடுக்கணும்னு தான். ஆனா இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம பண்ணையில குஞ்சுகள மட்டும் தான் நம்ம குடுத்துக்கிட்டு இருக்கோம். அது 1 மந்த்தா தான் குடுத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட்டு நான் டே ஓல்டா குடுத்துட்டு இருந்தேங்க. இந்த டே ஓல்டு குடுக்கறதுல என்ன ஆச்சு அப்படின்னா, நிறைய பேரு ஆர்வத்தில டே ஓல்டா வாங்கி நான் வளர்க்குறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டு 100 கோழி குஞ்சு வாங்குறாங்க அப்படின்னா, அதில கிட்டத்தட்ட 70 குஞ்சுகள அவங்க இழந்துடுறாங்க நண்பர்களே. மீதி 30 குஞ்சுகளும் இன்னைக்கோ நாளைக்கோ அப்படிங்கிற ஒரு பட்சத்தில தான் இருக்குது. அதனால அவங்களுக்கு டோட்டலா பண்ணை தொழிலே வெறுப்பாகி போகுது. இந்த பிரச்சனை இல்லாம இருக்கணும்னா, முதல்ல ஆரம்ப காலகட்டத்தில அவங்களுக்கு எந்த மாரி இந்த கோழி குஞ்சுகள நம்ம வளர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிக் குடுத்து, ஒரு 1 மந்த் குஞ்சா குடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த 1 மந்த் குஞ்சு வரைக்கும் நம்ம எப்படி பராமரிச்சோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு, 1 மந்த் குஞ்சா டெலிவரி பண்றது தான் ஒரு பெட்டரான விஷயம். ஏன்னா, இதில அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இதிலேயே சரியாயிடுங்க. இதுக்கப்புறமா அவங்க கோழிகள வளர்த்தா மட்டும் போதும். நம்ம 30 நாள்ல குடுத்துருவோம். 45 நாள்ல ஃபவுல் பாக்ஸ் இன்ஜெக்ஷன் போட்டு 2 1/2 மாசத்துல ஆர்டிவிகே இன்ஜெக்ஷன் போட்டாங்க அப்படின்னா, போதுமானதுங்க. அவங்க அதுக்கப்புறமா பெருசா எதுவும் பண்ண வேண்டியது இருக்காது. சரியான தீவன மேலாண்மை, அந்த தண்ணீர்ல நம்ம அதுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்திய சேர்த்துக்கிட்டே இருக்கணுங்க. நீங்க நாட்டு மருத்துவம் பயன்படுத்தினாலும் சரிதான், ஆங்கில மருத்துவம் பயன்படுத்தினாலும் சரிதான். 2மே நீங்க வரத்துக்கு முன்னாடி பயன்படுத்துங்க. பிரச்சனை வந்த பிறகு பயன்படுத்தாதீங்க. பிரச்சனை வந்துட்டா அத க்யூர் பண்றதுங்கிறது 100க்கு 75% பாசிபிள் கிடையாது. அதனால வேண்டி முடிஞ்ச வரைக்கும் வருமுன் காக்கிற மாரி நீங்க மருந்துகள பயன்படுத்துங்க. நான் எல்லா வீடியோவிலும் மேக்ஸிமம் பயன்படுத்துகிற வார்த்தை வருமுன் காக்கிறது தான் சொல்லுவேன். ஏன்னா வருமுன் காக்கிறது மட்டும் தான் ஒரு புத்திசாலித்தனங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம பண்ணையில காலையில வந்தோமா, தீவன தண்ணி போட்டோமா, கிளம்புனோமான்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. காலையில வந்த உடனே நான் என்னென்ன கோழிகள் எப்படி இருக்கு? இதுக்கு ஏதாவது மெடிசின் தேவையா? கோழிகள் எல்லாமே ஆரோக்கியமா இருக்கா? கோழிகள் இருக்கிற இடத்துல நீங்க தீவனம் போடாதீங்க. கோழிகள் இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி தீவனம் போடுங்க. எல்லா கோழிகளும் அந்த தீவனத்த சாப்பிடுறதுக்கு ஒடியாரணுங்க. வேகமா வரணும். அதில ஏதாவது பிரச்சனை இருந்தாலே அந்த கோழிகளுக்கு பிரச்சனை இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். பண்ணை தொழில்ல கிட்டத்தட்ட காலையில ஒரு 2 to 3 மணி நேரம் நீங்க வேலை செய்யணுங்க. ஈவினிங் ஒரு 2 மணி நேரம் வேலை செய்யணும். வேற வேலை இருக்கிறவங்க நீங்க தினமும் அந்த 1 ஹவர்லேயே கூட நீங்க எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டாலும் ஓகே தான். ஆனா பொறுமையா ஒவ்வொரு கோழியும் நிதானிச்சு பார்த்து முழு நேரமா பண்றவங்களுக்கு நான் சொல்றேன். பார்ட் டைமா பண்றவங்க காலையில 1 ஹவர், ஈவினிங் 1 ஹவர் பண்ணாலே போதுமானது. இதில பெருசா பராமரிப்புலாம் ஒன்றும் இல்லைங்க. ஆனா ரெகுலரா ரொட்டீனா பண்ண வேண்டிய விஷயம்னு ஒண்ணு இருக்கு. அத நீங்க ரெகுலரா பண்ணிட்டு வந்தீங்கனாலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல நண்பர்களே. இந்த வீடியோ நான் எதுக்காக போடுறேன் அப்படின்னா, கோழிகள் வளர்க்குறவங்களும், குஞ்சுகள் வளர்க்குறவங்களும் இழப்புகள் நிறைய சந்திக்கிறீங்க. என்னையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். ஏன்னா நானும் பண்ணையில தினமும் 2 ஹவர், 3 ஹவர்லாம் என்னால ஸ்பெண்ட் பண்ண முடியலைங்க. கிட்டத்தட்ட நான் காலையில ஒரு 1 1/2 ஹவர், ஈவினிங் ஒரு 1 1/2 ஹவர் அவ்வளோதாங்க நம்ம பண்ணையில ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு மேல நம்மளாலயும் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணிட்டு இருக்கலைங்க. நமக்கு இன்னும் வெளி வேலைகள், இதர வேலைகள்லாம் இருக்கு. நம்ம பண்ணையிலேயே ஃபுல் டைமா பண்ண முடியாது. ஆனா நம்ம ரொட்டீனா ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணும்போது பெருசா இழப்புகள் எதுவும் இருக்காதுங்க. இழப்புகளே இருக்காதுன்னுலாம் சொல்ல முடியாது. இருக்கும். ஆனா பெரிய இழப்புகள் இருக்காது. உண்மையாலுமே இந்த 11 மாசத்துல நான் என்னோட பண்ணை எப்படிலாம் இருக்கணும்னு நினைச்சேனோ, அத ஒரு 70% நான் பண்ணிட்டேங்க. இன்னும் 30% ஒர்க் இருக்கு. இன்னும் ஒரு 1 இயருக்கு நான் பண்ணைய டெவலப் பண்றதுலயே தான் குறியா இருப்பேன்.
ஏன்னா எனக்கு பண்ணையிலேருந்து வரக்கூடிய சின்ன சின்ன வருமானம், இது வரைக்கும் நான் பெரிய வருமானம்லாம் எதையும் பார்க்கலைங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 முட்டை நான் எடுக்கிறேன்னா அதுலேருந்து 70 குஞ்சு தான் என்னால் எடுக்க முடியும். அந்த 70 குஞ்சுலேயும் ஒரு 60, 50 இந்த மாதிரி குஞ்சுகளை தான் என்னால் டெலிவரி பண்ண முடியும். இதிலேருந்து வரக்கூடிய வருமானத்தையும் நான் வந்து என்னோடய சொந்த செலவுகளுக்கெல்லாம் நான் வந்து பயன்படுத்தலைங்க. நான் வந்து மறுபடியும் அந்த பணத்தை வந்து பண்ணையிலே தான் போட்டுக்கிட்டுருக்கேன். பண்ணையிலே போட்டு என்னோடய பீரியட் டைம்னு நான் வச்சுருக்கிறது வந்து ஒரு 2 இயர்ஸில் வந்து பண்ணையை ஃபுல்லாக டெவலப் பண்ணிடணும். 2 இயர்ஸுக்கு அப்புறம் வந்து நம்ம பண்ணையில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை உட்காந்த இடத்துல இருந்து பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஐடியா நண்பர்களே. அதனால் பண்ணையிலேருந்து ஒரு வருமானம் எடுத்து அந்த வருமானத்தை நம்ம சொந்த செலவுகளுக்கு பயன்படுத்தாமல் மீண்டும் வந்து பண்ணையிலே போடுங்க. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே நம்ம பண்ணை கண்டிப்பாக நம்ம நினச்ச அளவுக்கு மாறி நமக்கு வருமானத்தை கையில் கொடுக்க ஆரம்பிச்சிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் உட்காந்த இடத்துலேருந்து வருமானம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். உங்களோட விற்பனை வாய்ப்பை நீங்களே பண்ணுங்கள். யாருக்கிட்டேயும் வந்து எனக்கு இதை விற்பனை பண்ணி கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. உங்களுக்கான வாய்ப்பை நீங்களே ஏற்படுத்திக்கங்க. இந்த விற்பனை வாய்ப்பை எப்படி ஏற்படுத்துறதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சோசியல் மீடியா மட்டும்தாங்க. சோசியல் மீடியாவில் எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு ஒரிஜினாலிட்டியாக ஒரு விஷயத்தை பண்ணி பியூரிட்டியாக கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் பண்ணை பாப்புலர் ஆகுங்க, உங்கள் வீடியோஸும் பாப்புலர் ஆகும். விற்பனை வாய்ப்பை எப்படி ஏற்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னையை கேட்டிங்கன்னா லோக்கல் சர்க்கிளில் எல்லாருக்கிட்டையும் நீங்கள் பண்ண வச்சுருக்கிற விஷயத்தை பற்றி தெரியப்படுத்துங்க. உங்களை சுற்றி உள்ள எல்லா கிராமத்துக்கும் இந்த இடத்துல இப்படி ஒரு பண்ணை இருக்குது அப்படிங்கிறத சொல்லிவிடுங்க. சொல்கிறது மீன்ஸ் நீங்கள் ஒரு விசேஷ நாளில் முக்கியமாக பொங்கல், தீபாவளி வருது அப்படின்னா எல்லாருக்கும் நாட்டுக்கோழியோட தேவை இருக்கும். அந்த டைமிங்கில் எந்த இடத்துல கறிக்காக கூட்டம் கூடுதோ அந்த இடத்துல உங்களோட பண்ணைக்கான ஒரு போர்டை வைங்க. அந்த இடத்துல இப்படி ஒரு பண்ணை இருக்குது, இங்கே போனால் நாட்டுக்கோழி கிடைக்கும் அப்படிங்கிற தகவலை தெரியப்படுத்தி வைங்க. இல்லைன்னு சொல்லாதீங்க. இல்லைன்னு சொல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 4 கோழி கேட்டு வர இடத்துல ஒரு கோழியாவது கொடுங்க. யாருக்கும் இல்லைன்னு சொல்லாதீங்க. இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த இடத்துல நம்ம மார்க்கெட்டிங் போயிடும். முடிஞ்ச வரைக்கும் மார்க்கெட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணையை ஓரளவு டெவலப் பண்ணிவிட்டு போய் மார்க்கெட் பண்ணுங்கள். மார்க்கெட் பண்ணிவிட்டு டெவலப் பண்ணாதீங்க. அது ஒரு மிகப்பெரிய தப்பு. ஆரம்பத்திலே ஒரு நெகட்டிவ் மார்க்கு நம்ம பண்ண மேலே விழுந்துடும். அதனால் லோக்கல் மார்க்கெட்டை இப்படி தான் பிடிக்கணும். ஆன்லைன் மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி சோசியல் மீடியாக்கள்லாம் நிறைய இருக்குது நண்பர்களே. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணையை டெவலப் பண்ணுங்கள். ஆரம்பித்து ஒரு 2 மாதத்துலேயே நான் வந்து ப்ராஃபிட் பார்க்கணுன்னு நினைக்காதீங்க. குறிப்பிட்ட டைம் என்ன கேட்டிங்கன்னா 1 வருஷத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் ஆகுங்க. எனக்கு 11 மாதம் முடிஞ்சிருச்சு. நான் பண்ணையிலேருந்து அப்படி என்ன பெருசாக எடுத்தேன்னு கேட்டிங்கன்னா பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க. பண்ணையை பராமரிக்கிறதுக்கு தேவையான வருமானம் மட்டும்தாங்க வந்துக்கிட்டு இருக்குது. மற்றபடி இதிலேருந்து சொந்த செலவுக்கு நான் ரூபா நான் இன்னும் எடுக்கலைங்க. எல்லாமே பண்ணையிலே தான் நான் மறுபடியும் போட்டுக்கிட்டு வரேன். இன்னும் ஒரு வருஷங்க. இந்த 1 வருஷத்தில் நம்ம ஜிகே ஃபார்மை நம்ம எந்த அளவுக்கு டெவலப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டெவலப் பண்ணி உங்களுக்கு ஒரு சூப்பரான வீடியோவை இன்னும் 2 வருஷத்துக்கு அப்புறம் நான் கண்டிப்பாக போடுவேன் நண்பர்களே. அன்றைக்கி பாருங்கள் இந்த நாட்டுக்கோழி பண்ணை தொழில் எந்த அளவுக்கு டெவலப் ஆகும்னு. கண்டிப்பாக மற்றவங்க சொல்கிற மாதிரி இந்த 1 லட்சம் கிடைக்கும், 2 லட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் இன்னும் நம்பலைங்க. அதுக்கான டைமிங் பீரியட் இருக்குது. அந்த டைமிங் பீரியடு வரைக்கும் நம்ம கண்டிப்பாக உழைக்கணும். உழைச்சா மட்டும்தான் அவங்க சொல்கிற அந்த அமௌண்ட் வந்து நம்மளால் எடுக்க முடியும்னு எனக்கு தோணுது. பட் நான் அதை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் நண்பர்களே. அன்னைக்கு நீங்களும் உங்கள் பண்ணை தொழிலில் எந்த அளவுக்கு இதில் வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.